உப்பட்டியில் நடைபெற்ற கண் சிகிச்சை முகாமில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று பயனடைந்தனர். கண்புரை இல்லா மாவட்டம் உருவாக்கும் நோக்கில் கிராமங்கள் தோறும் இலவச கண் சிகிச்சை முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் நீலகிரி மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம், கூடலூர் நுகர்வோர் மனிதவள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மையம், கேபிடிஎல் பவுண்டேஷன், ஆல் தி சில்ட்ரன், ஒயிட் ஆரோ ட்ரஸ்ட் நீலகிரி ஆகியன இணைந்து உப்பட்டி MSS மெட்ரிக் பள்ளியில் இலவச கண் சிகிச்சை முகாமினை நடத்தினர். முகாமிற்கு கூடலூர் நுகர்வோர் பாதுகாப்பு மைய செயலாளர் சிவசுப்பிரமணியம் தலைமை தாங்கினார். ஆல் தி சில்ட்ரன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அஜித், ஏகம் பவுண்டேஷன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ரவீந்திரன், நுகர்வோர் பாதுகாப்பு மைய நிர்வாகி ராஜா, மகேந்திர பூபதி, பிரேம்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நுகர்வோர் பாதுகாப்பு மைய ஆலோசகர் முன்னாள் மாவட்ட சித்தா மருத்துவ அலுவலர் கணேசன் முகாமினை துவக்கி வைத்தார். நீலகிரி மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்க உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவ குழுவினர் அந்தோணியம்மாள் தலைமையில் அசோக், மிதுன் ஆகியோர் கொண்ட குழுவினர் சிகிச்சை அளித்தனர். முகாமில் ரத்த அழுத்தம் மற்றும் கிட்ட பார்வை, தூர பார்வை, கண் அழுத்தம், கண்புரை உள்ளிட்ட நோய்களுக்கு பரிசோதனை சிகிச்சை அளிக்கப்பட்டது. முகாமில் 100க்கும் மேற்பட்டோர் கண் பரிசோதனை மேற்கொண்டனர். 20 பேர் கண்புரை அறுவை சிகிச்சைக்கு தேர்வு செய்யப்பட்டனர். முதற்கட்டமாக 10 பேர் கண்புரை அறுவை சிகிச்சைக்கு உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து சென்று நவீன முறையான லேசர் முறையில் கண்புரை அறுவை சிகிச்சை செய்யப்பட உள்ளது. இதில் சிறுவர்கள் கண் பாதிப்பு கண்டறியப்பட்டு இலவச கண்ணாடிகள் வழங்க பரிந்துரை செய்யப்பட்டது. முகாமில் நுகர்வோர் பாதுகாப்பு மைய நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.